கொடி வர வாங்கணும். கையில சுத்தமா காசு வேற இல்லையே, என்ன பண்றது? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்பா. அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாப்பா? இன்னைக்கு என்ன நாளா இருக்கும்? இன்னைக்கு என்ன நாள்ப்பா? நம்ம நாட்டோட 78 சுதந்திர தினம்ப்பா. அப்படியா? கொடி வாங்கணும், காசு இருந்தா கொடுங்கப்பா. அது காசா? என்கிட்ட எல்லாம் இல்லையாப்பா. உங்கள்கிட்ட என்கிட்டயா? என்கிட்ட இல்லையா? இல்லையா? சரி விடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட இந்த காசை சாதாரண கொடிக்கு வச்சுட்டு வந்து 20 ரூபா கேட்கறான்ப்பா. நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் முக்கியமா கொடி முக்கியமா? ஸ்நாக்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். அஸ்ஸலாமு அலைக்கும்பா. அலைஹிஸ்ஸலாம். நீங்க சொன்னல கேட்டேன், உங்கள்ட்ட ஒண்ணே சொல்லவா? ஒரு நேரத்துக்கு முன்னாடி கொடி வாங்குறதுக்கு உங்கள்ட்ட 20 ரூபாய் கேட்டிருந்தேன். ஆனா நீங்க தரவே இல்லை. உங்கள்ட்ட இன்னொரு விஷயம் சொல்லவா? நம்ம நாட்டையும் நம்ம நாட்டு மக்களையும் அடிமைப்படுத்தி கொடுமை செஞ்ச இந்த ஆங்கிலேயரை விரட்டி அடிச்சு அவங்களோட போர் செய்ய ஒரு சில பொருட்கள் எல்லாம் தேவைப்படுச்சு. அந்த நேரத்துல நம்ம காங்கிரஸ் கட்சியில் இல்ல, நம்ம மகாத்மா காந்தி, நம்ம இஸ்லாமிய தலைவர்கள்லாம் ஒன்று கூடி நாடு முழுக்க வசூல் செஞ்சாங்க. அப்படி நாடு முழுக்க வசூல் செஞ்சு அவங்களுக்கு தேவையான பணம் வந்து சேரல. அப்படி பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருந்த நேரத்துல நம்ம மகாத்மா காந்தி இருக்காங்கல்ல, அவங்கள சந்திக்க ஒரு நபர் வராரு. அந்த நபர் நம்ம மகாத்மா காந்தி கிட்ட ஒரு சீட்டை கொடுக்குறாரு. அந்த சீட்டை பார்த்த மகாத்மா காந்தி அவங்களோட உடம்புலாம் சிலுத்து போய் அவங்களை கட்டி பிடிச்சு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது அழுதாங்களா? அப்படி சீட்ல என்ன இருந்துச்சு? அந்த சீட்ல 1 கோடி ரூபாய் செக் இருந்துச்சு. என்னது 1 கோடி ரூபாவா? பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடி வாங்குறதுக்கு உங்கள்ட்ட 20 ரூபாய் கேட்டிருந்தேன். ஆனா நீங்க தரவே இல்லை. ஆனா அந்த காலத்துல அவங்களோட முழு சொத்தான 1 கோடியே தந்திருக்காங்க. அந்த 1 கோடி கொடுத்தது யாரு? அவங்கதான் நம்ம நாட்டோட தியாகியான உமர் சுபானி அவர்கள். அவங்களும் அந்த காலத்துல அவங்க கிட்ட இருந்த முழு சொத்தையும் கொடுத்தாங்க. ஆனா நீங்க காசு வச்சுக்கிட்டு கொடி வாங்குறதுக்கு 20 ரூபாய் கேட்டேன், ஆனா நீங்க கொடுக்கவே இல்லை. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல முஸ்லிம்கள் எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம இந்த சாதாரண கொடி வாங்க ஒரு 20 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறோம். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க கொடி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். கொடி எவ்வளோ? 1 கோடி 20 ரூபா. 3 கோடி கொடுங்க. வலைக்கும் சலாம். ஏ கொடி வாங்க, இந்த கொடியை வச்சு இந்த சுதந்திர தினத்தை சந்தோஷமா கொண்டாடுவோம். அந்த உமர் சுபானி போல இந்த நாட்டுல நிறைய தியாகிகள் இருக்காங்க. அதனால அந்த தியாகிகளை இன்று நினைவு கூட நாம் கடமைப்பட்டிருக்கோம். எனவே அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.